ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கும்பகோணம் சேவரிஸ். நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் கும்பகோணம் ஸ்டைலில் காரக்குழம்பு எப்படி பண்ணுறது, அதுவும் கொண்டைக்கடலை போட்டு காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் புரியும். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதில் வந்து நான் நல்லெண்ணெய் விட்டுக்க போகிறேன். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துட்டுருக்கேன். இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு பருப்பு செவக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இப்போ பருப்பு செவந்தாச்சு. அதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி போடுற ஆற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போது வந்து இது கூட ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். நம்ம வெங்காயம் பூண்டு சேர்க்கலை அப்படின்னா இது கூட பெருங்காயம் சேர்த்துக்கணும். நான் வெங்காயம் பூண்டு சேர்க்கறதுனால பெருங்காயம் சேர்க்கலை. அதுக்கப்புறமா ஒரு நாட்டு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி ஒன்று நறுக்கி அது கூட சேர்த்துட்டுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா தக்காளி வெந்ததுக்கப்புறமா ஒரு 2 கத்திரிக்காவை நீள வாக்கில் நறுக்கி அது கூட சேர்த்துக்க போகிறேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கத்திரிக்காவை இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கணும். அதோட தோலோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும், இல்லைன்னா ரொம்ப நறுக்குன்னு இருக்கும், வேகாத மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு சாம்பார் பொடியை இந்த எண்ணெயிலேயே போட்டு வதக்கிக்க போகிறோம். இதுதான் இதில் வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. இந்த ஸ்டெப்பு தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் காய்கறியோடு சேர்த்து நல்லா ஒரு வாசனை வரும், ஒரு அரோமா நல்லா வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியதாக இருக்கும் எண்ணெயில் போட்டு. அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு முளைக்கட்டின கொண்டைக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், அதனால் நீங்கள் வந்து குழம்புக்கு உப்பு போடும்போது கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுண்டு ஒரு நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுட்டுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துண்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நம்ம கொண்டைக்கடலைக்கு உப்பு போட்டு வேக வச்சுட்டதுனால இந்த குழம்புக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுண்டா போதும். போட்டுண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். இதில் வந்து ரொம்ப நாள் கொதிக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு 10 நிமிஷமாவது கொதிக்கணும் குழம்பு, அப்போ தான் வந்து அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நான் கொதிக்க வைக்கிறேன். இப்போது இதில் பார்த்திங்கன்னா மேலே ஏடை கட்டி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சமாக பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு வந்து ரொம்ப ஸ்வீட் ஆகிடும்னு நினைக்க வேண்டாம், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சமாக வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது மாதிரி மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான கும்பகோணம் ஸ்டைல் கொண்டைக்கடலை காரக்குழம்பு ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பழமையை புகுத்துவோம், பாரம்பரியத்தை காப்போம், ஆரோக்கியத்துடன் வாழ்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.